Hi, hello. I want to share you a few tips for easy cooking. இந்த மஷ்ரூமில் மேலே கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு அது மேலே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். அந்த கருப்பெல்லாம் ஒரு 90% அளவுக்கு குறைஞ்சிரும். இது எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி. இது வரைக்கும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் பூண்டு தோல் சீக்கிரமாக ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு. ஆக்சுவலாக நம்ம ரொம்ப அவசர அவசரமாக சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பூண்டு உரிக்கிறது தான் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த சீரகம் மிளகுலாம் இடிப்போம் இல்லையா, ஒரு கல் வச்சுருப்போம் இல்லையா, அதில் என்ன பண்ணுவேன், பூண்டை லைட்டாக தட்டிப்பேன். ரொம்ப தட்டினா வந்து அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்மாஷ் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டா அது வந்து தோல் வந்து ஈஸியாக பூண்டுலேருந்து வெளியே வந்துடும். ஸோ நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூண்டை வந்து ஒரு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் போட்டுட்டா அதுக்கப்புறம் தோல் உரிச்சா கூட ஈஸியாக வரும். அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.